ஹாய் ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பத்தி சொல்ல போறேன்னா, யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படின்ற டாபிக்ல உள்ள நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்றதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல 11 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராக்சிமிக்ஸ். ப்ராக்சிமிக் மீன்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்ம பீப்புள் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது கூட ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லவ்வர் கூட இருக்கும்போது க்ளோஸா இருப்போம். அதுவே ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தானா கொஞ்சம் அடி டிஸ்டன்ஸ் தள்ளி இருப்போம். இதை தான் ப்ராக்சிமிக் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் பேராலிங்குவிஸ்டிக்ஸ், அதாவது டோன் சவுண்டு. நம்மளோட டோன் வச்சோ இல்லைன்னா சவுண்ட்ஸை வச்சோ நம்ம இந்த நிலைமையில தான் இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை கூட ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீட் வாய்ஸ். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா நம்ம ஒரு ஜாலியான விஷயத்த சொல்றோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம சேடா இருக்கிறோம் அப்படின்றது நம்மளோட வாய்ஸ்லேயே தெரியும். நம்ம ஸ்லோவா பேசுவோம், ரொம்ப சேடான வாய்ஸா நம்மளோட வாய்ஸ் இருக்கும். இதை தான் பேராலிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் கெனிசிக்ஸ், அதாவது பாடி மூமெண்ட். எந்த ஒரு விஷயமே சொல்லாம பாடி மூமெண்ட் மூலயமாவே நம்மளோட இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றது, அதை தான் கெனிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நோடிங் எஸ், அதாவது நம்ம நோட் பண்றது எஸ்ன்னு மீனிங். அது மட்டும் இல்லாம ஷேக் பண்றது, ஹெட்டை ஷேக் பண்றது நோ அப்படின்னு மீனிங். ஸ்மைல் பண்ணோம் அப்படின்னா ஓகே அவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒருத்தவங்களோட கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்கிறது. இதை தான் கெனிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் ஆப்டிக்ஸ், அதாவது டச் பண்றது. டச் பண்றது கூட ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். எப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஹக் பண்றது. நம்ம ஒரு பர்சனை ஹக் பண்றோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு லவ்வபிள், இல்லை அவங்க நம்மளை ஹக் பண்றோம்னா அவங்களுக்கு நம்ம ஒரு லவ்வபிள் பர்சன் அப்படின்னு மீனிங். அதுவே ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றதாவும் அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றதாவும் மீனிங். இதை தான் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆக்குலசிக்ஸ், அதாவது ஸ்டடி ஆஃப் ஹை பிஹேவியர். நம்ம ஒருத்தவங்களோட கண்ணை பார்க்கறது மூலமா ஏற்படுறது கூட ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது அவங்களையும் போர்டையும் பார்த்துட்டே இருந்தா அவங்களோட ஐ கான்டாக்ட்ல இருந்தா அப்படின்னா என்ன மீனிங்னா நம்ம ஸ்டேபிளா இருக்கோம், நம்ம அந்த பாடத்தை கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மீனிங். அதுவே நம்ம ஒருத்தவங்களை முறைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு மீனிங் ஆங்கிரியா இருக்கும், அவங்க மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு அப்படின்னு மீனிங். இதை தான் ஆக்குலசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிக்ஸ்த் ஒன் ஃபோனமிக்ஸ், அதாவது ப்ரொனன்சியேஷன்ஸ். ப்ரொனன்சியேஷன் இஸ் சோல் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்குவேஜுக்கு முக்கியமான ஒரு விஷயமே ப்ரொனன்சியேஷன். அது மட்டும் நம்மளுக்கு கரெக்டா இல்லைன்னா அந்த சென்டென்ஸும் அந்த லாங்குவேஜோட ப்ரொனன்சியேஷனும் தப்பா முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேன், வேன். அதாவது ஃபேன் நமக்கு காத்து வேணும் அப்படின்றதுக்கு போடுற ஒரு மிஷின். அதுவே வேன் அப்படின்னா நம்மளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு வாகனம். அதுதான் நம்ம வேன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ரொனன்சியேஷன் நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா இதோட மீனிங்குமே மாறி போயிடும். இதை தான் ஃபோனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செவன்த் ஒன் ட்ரெஸ் அண்ட் அப்பியரன்ஸ். ஒரு பர்சனோட கேரக்டரையும் அவங்களோட ஐடென்டிட்டியையும் டிசைட் பண்றது என்ன அப்படின்னா அவங்க உடுத்திருக்கிற உடை தான். அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பியரன்ஸ், இது ரெண்டும் தான் இவங்க யாரு, இவங்க எது மாதிரியான கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஐஃபையா ட்ரெஸ் போட்டிருந்தாரு அப்படின்னா அவர் ஒரு சோஷியல் எக்கனாமிக்ஸ் லெவல்ல ஒரு ஹை லெவல்ல பொசிஷன்ல இருக்கிறாராவும், அதுவே ரொம்ப லோயரா போரா ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப லோ கிளாஸ் மாதிரியும் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இதை தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. எய்த் ஒன் குரோமேட்டிக்ஸ், யூஸ் ஆஃப் கலர்ஸ். அதாவது நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸ்ல இருக்கும்போது ரெட் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர் அப்படின்ட்டு சிக்னல்ஸ் போடுவாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரெட் கலர்ஸ்க்கு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம், கிரீன் கலர்ஸ்க்கு செல்லலாம் அப்படின்னு அர்த்தம், கோ அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் எல்லோ லைட்க்கு என்னன்னா வெயிட் பண்ணுங்க, சிக்னல்ஸ் ரெட் கிரீன் கலர் சிக்னல் போட போறாங்க அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் சொல்லி நம்மளுக்கு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பண்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா குரோமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நைன்த் ஒன் குரோனமிக்ஸ், அதாவது நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றது கூட ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா இயர்லியாவே அங்க போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட சின்சியரிட்டியை குடிக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம காலேஜ் போனாலோ ஆஃபீஸ் போனாலோ ஃபர்ஸ்டே இயர்லியாவே ஒரு 1/2 hour முன்னாடி இல்லை 1/4 மணி நேரம் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு நம்ம சின்சியரா இருக்கோம் அப்படின்றதையும் அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்றதுதான் இந்த குரோனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
10th ஒன் ஐகானிக். யூஸ் விஷுவல் சிம்பிள்ஸ். அதாவது விஷுவல் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்றது மூலமா ஒரு குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட் சிம்பிள்ஸ் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கும்போது வச்சிருப்பாங்க. அதுதான் ஐகானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலயமா எங்க வந்து கேர்ள்ஸ் போகணும் எங்க பாய்ஸ் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நோ ஸ்மோக்கிங் சைன். அதாவது நோ ஸ்மோக்கிங் சைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷனை வந்து கன்வே பண்றது தான் ஐகானிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லெவல் 1 கோட்ஸ், சைன், சிம்பிள்ஸ், கெஸ்டர்ஸ். கெஸ்டர்ஸ் மீன்ஸ் என்னன்னா டம்ஸ் அப் பண்றது. அதாவது நம்மளோட கையை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கோடை சொல்றோம் அப்படின்னா அதை தான் கெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டம்ஸ் அப்ஸ் கோடும் ஒரு கோடு தான். அதாவது நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோச் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தம்ஸ் அப் காமிப்பாங்க. இது வந்து நம்மளோட வின்னிங்க்கு உள்ள ஒரு ரிவார்ட் மாதிரி. இதை தான் கோட் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான எந்த யூஜிசி நெட் எக்ஸாம் பத்தின டாபிக் பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.